நம்ம சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் வித் ஸ்டாண்ட் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டே 1 என்னென்ன பார்க்க போறோம்ன்றது பார்க்கலாம். ஸோ டே 1 வந்து நம்ம எஸ்ஆர்இயோட ஹிஸ்ட்ரி என்னன்றதை பார்ப்போம். டெஃபினேஷன் ஆஃப் எஸ்ஆர்இ எப்படி நம்ம எஸ்ஆர்இ டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தென் ஒய் தெர் இஸ் அ நீட் ஃபார் எஸ்ஆர்இ அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்டா வந்து எஸ்ஆர்இயோட பெனிஃபிட்ஸ், தென் எஸ்ஆர்இ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும், அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்றது வந்து நான் உங்களுக்கு லாஸ்டா ஷேர் பண்றேன் இன்னைக்கு. ஸோ வெல்கம் டு டே 1 அகெயின். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு எவ்ரிடே 30 மினிட்ஸ் நம்ம வந்து எஸ்ஆர்இ பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்றதை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்தது ஆக்சுவலா. ஸோ எஸ்ஆர்இ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதான் வந்து ஐடியில் கெரியர் ஸ்டார்ட் பண்றேன், இல்லை ஆல்ரெடி நான் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிகம் டிரெக்டர் ஆர் மேனேஜர் லெவல், நான் டீம் லீடா இருக்கிறேன், ஐம் டூயிங் அஜைல் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆர் ஐம் பார்ட் ஆஃப் டெவாப்ஸ் டீம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல வந்து இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ எஸ்ஆர்இ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் ஆல் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஸோ எனி ஒன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து சிஸ்டம்ஸ் வந்து நிறைய டவுன் ஆகுது, நிறைய மேனுவல் ஒர்க் இருக்கு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா தென் there will be a lot of room for human errors or ரிலேபிளாக வந்து சிஸ்டம்ஸ் ரன் பண்ணுறதுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனில் எஸ்ஆர்இயோடைய ப்ராக்டிஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை வந்து எஸ்ஆர்இயோட ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா யார் வேணா நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் திஸ். ஓகே, இது எல்லாருக்குமான டாபிக் தான் இது. ஸோ எவ்ரி ஒன் கேன் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறவராக இருக்கலாம், இல்லை இந்த ப்ராக்டிஸ் implement பண்ற ஆர்கனைசேஷன்ல you can be a part of the team. Okay, at the end this can be this is not pure technical கண்டென்ட். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான எஸ்ஆர்இ எப்படி ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்றாங்க, என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்றதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. ஓகே, ஃபார் த நெக்ஸ்ட் 30 days. ஸோ வித் தட் செட் நம்ம எஸ்ஆர்இயோட ஹிஸ்ட்ரிக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ எஸ்ஆர்இயோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Google is claiming that SRE வந்து பாத்தீங்கன்னா it started when Ben Traynor-Slash அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 2003ல when he joined Google in 2003, he was asked to lead a team of 7 members or 8 members. And the team members வந்து பாத்தீங்கன்னா they were doing their job, but then நிறைய மேனுவல் டாஸ்க்ஸ் இருந்தது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேபிளா இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருந்தது, கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் ரைசிங் லாட் ஆஃப் லேட்டன்சி இஷ்யூஸ், நிறைய சேஞ்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால டவுன் டைம் நிறைய தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் சப்போஸ் டு ஹேண்டில். ஓகே, அந்த டைம்ல அவரு எப்படி நம்ம இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டை ஸ்டேபிளா ஆக்கலாம், எப்படி வந்து ரிலேபிளா வந்து கஸ்டமருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலான்றது தான் அவருடைய பிளான். ஓகே, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் எஸ்ஆர்இன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ வித் தட் செட் எஸ்ஆர்இ வந்து பாத்தீங்கன்னா 2003லே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் தென் இப்பதான் வந்து ஒரு 7-8 இயர்ஸா தான் நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து எஸ்ஆர்இ பத்தி நிறைய பேசுறாங்க, எஸ்ஆர்இன்னு ஒரு ரோலே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஏன் வந்து இவ்வளவு நாள் தெரியாம இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா Google was thinking it is a secret sauce that they should not reveal outside. ஓகே, பட் தென் இப்போ அவங்க மட்டும் சர்வீஸ் கொடுத்தா பார்த்தாது. இப்போ வந்து மற்ற கஸ்டமர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூகுளுடைய சர்வீசஸை இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா we should also have கஸ்டமர் உடைய என்விரான்மெண்ட், இட் ஷுட் பி ரிலையபிள். ஓகே, ஸோ இது வந்து கஸ்டமர் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்னே ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் தென் இவங்க மட்டும் சைட்டை வந்து ரிலேபிளா ரன் பண்ணா பார்த்தாது, எண்ட் டு எண்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஈவன் கஸ்டமருடைய என்விரான்மெண்ட் இட் ஹேஸ் டு பி ரிலையபிள். ஓகே, அப்பதான் ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றோம் அப்படின்னாலும், இல்லை பிஸ்னஸ் டு கன்சியூமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் ரிலையபிலிட்டி ஷுட் பி அக்ராஸ் த போர்டு. ஓகே, ஸோ அது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ எஸ்ஆர்இ வாஸ் a kind of secret sauce or a secret term. It was used only within Google. But then recent வந்து 2016 அப்போ வந்து பாத்தீங்கன்னா they added 1000 site reliability engineers as a bulk plan. ஓகே, ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் பஸ்வேர்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ 2016 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா there has been lot of openings with different organization.
கூகுள்ல மட்டுமே இப்போ 2800 பேர் வந்து சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ். ஓகே, அதே மாதிரி இங்க growth பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி தேர் ஹாஸ் பீன் 34% growth in the last 1 year மட்டும். லிங்க்டின்ல வந்து ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். ஸோ அதுல 34% growth இருக்கு. அது இன்னும் வந்து இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்டே போகுன்றது தான் வந்து ப்ரெடிக்ஷனா இருக்கு மார்க்கெட்ல. ஸோ அதனாலதான் சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் அந்த SRE வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் a big buzzword now. Everyone is talking about it. Okay, so with that said, I'll try to put something here. So it started in SRE, started in 2003, and it's keeping on. I mean, it's evolving, right? So next வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்லைட்ல போனோம் அப்படின்னா hope is not a strategy. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு environment இருக்கு அப்படின்னா நம்ம வந்து we cannot just hope that the systems will be available, systems will be giving us the required performance அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா you cannot have it as a strategy. So அது வந்து சிஸ்டம் வந்து ரிலேபிளா மெயின்டைன் பண்றதுக்கு யூ நீட் ஆப்ரேஷன்ஸ் டீம் ஆர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வேணும். அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ஹைலி அவைலபிளா ஹைலி ரிலேபிளா மாத்தணும் அப்படின்னா there should be some kind of principle or there should be some kind of practice. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா fault will happen, failure will happen. ஓகே, ஏன்னா வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள்னா அது இட் வில் டெஃபினெட்லி ஃபெயில். ஒரு சர்வர்ன்றது எப்போ வேணா ஃபெயில் ஆகலாம், ஒரு நெட்வொர்க் டிவைஸ்ன்றது எப்போ வேணா ஃபெயில் ஆகலாம். ஸோ அதை எப்படி நம்ம ரிலையபிளா ரன் பண்றோம், அதை எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா how we are going to maintain the availability of the service, அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் 30 days அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் தென் அகைன் நம்ம இப்ப டிஃபைன் SRE அப்படின்னு உங்கள்ட்ட கேட்கறாங்க அப்படின்னா okay, let's talk about define SRE. Define SREக்கு வந்து பாத்தீங்கன்னா you can give it as a definition for that. But before that இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ SREன்ற அப்ரிவியேஷனே வந்து பாத்தீங்கன்னா இட் யூஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ஆர் நிறைய பேர் நிறைய மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஸ்டில் ரிமைன்ஸ். அக்ரோனியம்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். இதுல வந்து 3 விஷயம் இருக்கு, 3 வேர்ட் இருக்கு. எஸ் இருக்கு, ஆர் இருக்கு, இ இருக்கு. இப்ப இந்த ஆர்ன்றது இட் இஸ் pretty much straight forward. ரிலையபிலிட்டின்றது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க. ஒரு சில பேர் தப்பா வந்து பாத்தீங்கன்னா they call it as resiliency. தப்பு கிடையாது, இட்ஸ் ஓகே. பட் தென் reliability is the standard term or standard definition that we should utilize. Whereas இந்த எஸ்ன்ற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட் கேம் அப் ஃப்ரம் சைட். இந்த ஆன்லைன் சைட்ஸ் இல்ல வெப்சைட்ஸ் அதான் சொல்றோம்ல, இந்த வெப்சைட்ஸ் இந்த இதுல இருந்து வந்தது தான் இந்த சைட்ன்றது. பட் தென் ஓவர் த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப எவால்வ் ஆயிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு நிறைய பேர் சிஸ்டம் சொல்றாங்க, சர்வீஸ்ன்னு சொல்றாங்க, சாஃப்ட்வேர் சொல்றாங்க, என்டையர் டேட்டா சென்டர் சைட்டே வந்து பாத்தீங்கன்னா தே கால் இட் அஸ் சைட் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாறிடுச்சு. ஸோ பட் தென் இதோடைய ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இன்டர்பிரேட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைட், வெப்சைட். ஓகே, ஆர் ஆன்லைன் சைட். ஸோ அதுதான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எனி ஆன்லைன் சர்வீஸ், ஓகே, ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லலாம், ஆன்லைன் சைட்னு சொல்லலாம். ஸோ எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைட், R stands for reliability. ல வந்து பாத்தீங்கன்னா you have two different things. Engineering அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it denotes the practice or it denotes the principle of how we are going to achieve the site reliability engineering. அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம ஃபாலோ பண்ண போற ஒரு practice. Whereas இன்னொரு இது வந்து இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இன்ஜினியர் வந்து it refers to the people, the role. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ன்றது இட் இஸ் அ ரோல், வேற சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ டிஃபைன் SRE, யாராவது உங்கள்கிட்ட வந்து SREக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்கன்னு கேட்டா வாட் ஐ கேன் சே இஸ் SRE, I would say SRE is practice through which we are kind of implementing software engineering ஓட practice வந்து பாத்தீங்கன்னா implement பண்றத சொல்லலாம். Or I would say let me define it. Okay, it is a discipline. It is a discipline that incorporates aspects of software engineering and applies them to infra or operations problem. So என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப இவர் நம்ம பென் ட்ரெய்னர் ஸ்லாஷ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா he was a senior software engineer. அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் appointed to lead a team of members. அதுல வந்து பாத்தீங்கன்னா he had most of them were kind of software development backgroundல தான் இருந்தாங்க. இப்ப இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய
எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல அவங்க ஃபாலோ பண்ற ஆஸ்பெக்ட், அந்த பிரின்சிபலை எடுத்துட்டு வந்து எப்படி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ப்ராப்ளம், ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ண டிசிப்ளின் தான் எஸ்ஆர்இன்னு சொல்றாங்க. அந்த பிராக்டிஸை தான் எஸ்ஆர்இன்னு சொல்றாங்க. பென் ட்ரைனர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்இ வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, SRE is what happens when you ask, ஏன்னா அவரை வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ Google have asked him to bring a reliable service on all the services which Google is providing. Okay, when you ask a software engineer to design an operations team. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்றாங்க, ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மைண்ட் செட்டை வந்து ஆட் பண்றாங்க. Okay, so SRE can be an organizational model, or it is mainly for running online services more reliably, okay, by focusing on reliability focused engineering work. So நம்ம reliability focus பண்ணி engineering பண்ற கான்செப்ட் தான் site reliability engineering. Okay, so இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பென் ட்ரைனர்ஸ் லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன்ஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கிற ப்ராப்ளமால தான் ஆப்ரேஷன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து டினோட் பண்றாரு. ஓகே, ஸோ ஹீ கிளைம்ஸ் தட் எனி ப்ராப்ளம்ஸ் தட் அரைசஸ் அந்த ஆப்ரேஷன்ஸ் ஆர் இன்ஃப்ரா சைட், இட் பிகாஸ் ஆஃப் த பேக் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் ஆர் பிகாஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்றாரு. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருக்க ப்ராக்டிஸை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம்னா வி ஷுட் பி ஏபிள் டு ஃபிக்ஸ் த இன்ஃப்ரா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. சி ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா, let me take you to a different area. So SRE in கேட்டா it is a practice or discipline that incorporates aspects of software engineering into infra and operation problems. Okay, இதுதான் வந்து சாஃப்ட்வேர் சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்கோட ப்ராப்பர் டெஃபினேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோட் டெவலப் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அதாவது டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்ன, ப்ரோக்ராம் அந்த அப்ளிகேஷனுடைய கோடு எழுதுறது அவங்களுடைய வேலை. வேற ஆப்ரேஷன்ஸ் டீம் என்ன, அவங்க கொடுக்குற கோடை போயிட்டு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிட்டு அதை மேனேஜ் பண்றது, அதை ஆப்ரேட் பண்றது தான் வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் டீமோட வேலை. இப்போ டெவலப்மெண்ட் டீமோடைய மெட்ரிக் எப்படி இருக்கும், மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், புதுசா ஃபீச்சர் ஆட் பண்ணதான் எண்ட் யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி பெனிஃபிஷியல். அவங்க பிசினஸ்லயும் வந்து எக்ஸ்பான்ஷன் இருக்கும், பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா அப் டு ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்பீட் அஜிலிட்டியில் இருக்கும். நான் வந்து புதுசாக ஃபீச்சர் எப்போ ஆட் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம், அதுதான் அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கும். வேற ஆப்ரேஷன்ஸ் டீமோடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கும், எனக்கு வந்து ஐ வாண்ட் த என்விரான்மெண்ட் டு பி ஸ்டேபிள், எனக்கு வந்து P1 ப்ரையாரிட்டி 1 ப்ரையாரிட்டி 2லாம் எதுவும் வரக்கூடாது, எதுவும் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஆப்ரேஷன்ஸ் டீமோடைய இது இருக்கும். ஸோ இதில் ஒரு பெரிய பேரியர் இருக்கு. என்ன பேரியர், இவங்களுக்கு வந்து ஸ்பீடா அஜைல் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும், அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணணும். ஆப்ரேஷன் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டெபிலிட்டி வேணும், என்னுடைய என்விரான்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, ஐ வாண்ட் த என்விரான்மெண்ட் டு பி கெப்ட் ஆஸ் இஸ், சிம்பிளா இருக்கணும்ட்டு. ஸோ ஐ நீட் அஜிலிட்டி பை டூயிங் லாட் ஆஃப் சேஞ்சஸ்னா என்னது, புது ஃபீச்சர் ஆட் பண்றது சேஞ்ச். வேற இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வால் ஆஃப் கன்ஃபியூஷன் சொல்லுவாங்க, ஆர் அதே கால் இட் அஸ் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்க அவங்களுடைய சேஞ்சை புஷ் பண்ணணும், புது ஃபீச்சரை தள்ளணும்னு பார்ப்பாங்க. வேற வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் இல்ல நீங்க ஆல்ரெடி என்விரான்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கு, இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்கும் கஸ்டமருக்குலாம் வந்து ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு, டோன்ட் மேக் எனி சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா there will be lot of புஷ் பேக் ஃப்ரம் த ஆப்ரேஷன்ஸ் டீம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் மாத்தணும், இது ஏன் இமிடியேட்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வால் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆர் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அஜிலிட்டி ஸ்பீடு தான் முக்கியம். அதாவது புது ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குயிக்கா ஆட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுடைய பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேஞ்ச் பண்றது தான் வந்து டெவலப்பருடைய ஃபோக்கஸா இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஆப்ரேஷன்ஸ் டீமோட ஃபோக்கஸ் வந்து என்விரான்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். என்விரான்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நோ சேஞ்சஸ் ஷுட் பி அக்செப்டட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டேபிளா ரன் ஆகிற என்விரான்மெண்ட்டை ஏன் கை வைக்கிறீங்க, ஏன் மாத்துறீங்க அப்படி மாதிரி அந்த சைட்ல வந்து பிரச்சனை ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து they call it as wall of confusion or they call it as conflict of interest.
இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் டு டூ வித் இண்டிவிஜுவல் பர்சனல். ஓகே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு செட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ்ல இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து டெவலப்மெண்ட்ல இருப்பாங்க. இட் இஸ் மோர் அபவுட் வாட் யூ கால், இட்ஸ் நாட் அ பர்சனாலிட்டி இஷ்யூ, இட்ஸ் விஸ்டம். ஓகே, வேற ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் ரியாக்ட் பண்ணணும். இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு பக் வருது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னா அது யாரு மிட் நைட்ல வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு விட மாட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் டீம் தான் அதை ரெக்டிஃபை பண்ணி தே ஹேவ் டு பிரிங் பேக் த சர்வீசஸ். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி புஷிங் பேக். எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த என்விரான்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கு, இதுல ஏன் புதுசா கோடு மாத்துறீங்க அப்படின்றது வந்து அவங்க சேலஞ்சாவே ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட் டீமோடைய இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா கோட் மாத்துறது, புதுசா அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ் கொண்டு வரது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை. வேற ஆப்ரேஷன்ஸ் டீமோடைய ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும். எனிதிங் தட் இஸ் ஸ்டேபிள் யூ டோன்ட் ஹேவ் டு டச் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து பார்த்து நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி சிட்டிங் க்ளோஸ் டு பிஸ்னஸ். ஓகே, ஸோ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் எண்ட் யூசருடைய ஆஃபீஸ்ல இருப்பாங்க, இல்ல வந்து அந்த ஆர்கனைசேஷன் லொகேஷன்ல அவங்க இருப்பாங்க. எதோ பிசிக்கலா இருப்பாங்க, இல்ல தே வில் பி குயிக் ரெகுலரா மெட்டாஃபார்ம்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அது ஒரு மேஜர் விஷயம். ஏன்னா வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் டிஸ்கசிங் வித் பிசினஸ் எவ்ரி சிங்கிள் டே ஆர் எவ்ரி வீக் ஆர் எவ்ரி நவ் அண்ட் தென் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமருடைய எண்ட் யூசருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணிட்டு தான் இருக்கணும், அந்த பிசினஸ் எண்ட் யூசருடைய டிமாண்ட். வேற ஆப்ரேஷன் டீம் அப்படி கிடையாது. ஆப்ரேஷன்ஸ் டீம்லாம் வந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி ரிமோட்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ரிமோட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ற நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆப்ரேஷன்ஸ் டீம், சர்வீஸ் டெஸ்க் எல்லாமே இந்தியாவிலேருந்து இல்லை வந்து வேற வேற லொக்கேஷன் மெயின் பிரைமரி லொக்கேஷன்ஸ் லைக் பல்கேரியா, மணிலா அந்த மாதிரி ஆஃப் ஷோர் லொக்கேஷன்ஸ்லேருந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கு, அப்ளிகேஷன்ல இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை வரல, நீங்க ஏன் போய் மாத்தி நிறைய சேஞ்ச் கிரியேட் பண்ணி இது பண்றீங்க? ஏன்னா டெவலப்பர் வந்து தே ஹேவ் டு சிட் வித் த கஸ்டமர், தே ஹேவ் டு டெய்லி கனெக்ட் வித் த கஸ்டமர். இதுல இந்த பக் இருக்கு, இதுல இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் பி கீப் ஆன் புஷிங் நியூ அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட். அந்த ரெக்யர்மெண்ட் வந்து இவங்க ஃபீச்சரா பண்ணி கொடுக்கறது டெவலப்பரோட வேலை. ஸோ இப்போ வந்து டெவலப்பருடைய ஃபோக்கஸ் வந்து அஜிலிட்டி, ஸ்பீடா ஃபீச்சர் கொடுக்கணுன்றதுல இருக்கு. ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து நான் என்விரான்மெண்ட் ஸ்டேபிளா ரன் பண்ணணுன்றதுல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில்ஸும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இவங்களுடைய ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா அல்காரிதம்ஸ், கோடிங், பேக்ரவுண்ட், எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே மைட் பி கமிங் ஃப்ரம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. வேற இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து தே வில் பி கமிங் ஃப்ரம் நெட்வொர்க் ஆர் சிஸ்டம் ஆர் சர்வர் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆர்கனைசேஷனுடைய நெட்வொர்க் டோபாலஜி, சிஸ்டம் டிசைன் அதை நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஆப்ரேஷன்ஸ் டீம்ல. ஸோ ரெண்டு பேருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற, ரெண்டு பேருடைய ஸ்கில் வேற. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருடைய வேலையை வந்து மாத்தி மாத்தியும் பண்ண வைக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து ஆர்கனைசேஷன்ல இருந்த சேலஞ்ச். பட் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க? டெவாப்ஸ்ன்ற ஒரு மெத்தடாலஜி, ரெண்டு பேரும் ஒரே டீமா வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணா இட் மைட் ஃபிக்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு டெவாப் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம எஸ்ஆர்இ கிளாஸ்ல இருக்கிறோம், ஏன் திடீர்னு வந்து டெவாப்ஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஸோ டெவாப்ஸ் ஆல்சோ ஹேஸ் டெவாப்ஸ்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதுல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா டெவாப்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க? ரிலீசஸ் வந்து ஃபாஸ்டா வந்து கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. யூ வாண்ட் டு கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபாஸ்டர் ரிலீஸ் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. எஃபிஷியண்டா வந்து டெவலப்மெண்ட் பைப்லைன் வந்து கிரியேட் பண்ணணும், எஃபிஷியண்டா சிஐசிடி வழியா வந்து நான் வந்து புது ஃபீச்சர்ஸை வந்து நான் டெப்ளாய் பண்ணலாம். இதுதான் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸா இருக்கும். ஈவன் தோ டெவாப்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணாலுமே இந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற இவங்க ஆப்ரேஷன்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி முக்கியம், ரிலையபிலிட்டி முக்கியம், அந்த ஆஸ்பெக்ட்ல இருப்பாங்க. ஸோ தே வாண்ட் டு ஹேவ் த என்விரான்மெண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் ரிலையபிலிட்டி ஆர் ஸ்டெபிலிட்டி ஆர் பர்ஃபார்மன்ஸ். இப்ப டெடிகேட்டடா யாரும் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமோட ரிலையபிலிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஆளுங்க கிடையாது. ஸோ டெவலப்மெண்ட் டீம் வந்து தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அஜிலிட்டி, ஆப்ரேஷன்ஸ் டீம் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டெபிலிட்டி. ஸோ யாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து இந்த ரிலையபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? அதுதான் வந்து எஸ்ஆர்இ இன்ஜினியரோட வேலை. ஸோ எஸ்ஆர்இன்ற ரோலுக்கு வந்து நீட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர் ஷுட் பி சம் செட் ஆஃப் பீப்புள் who should SRE will focus on the system's reliability. Okay, reliability inறது it is a combined word of availability, performance, latency and so on. But then இவங்களுடைய கோர் ஏரியா வந்து
SREயோட வேலை வந்து ரிலையபிளா இருக்கணும் என்விரான்மெண்ட். இப்போ இவங்க கிரியேட் பண்ற கோடா இருந்தாலும் அவங்க ரன் பண்ற என்விரான்மெண்ட் வந்து ரிட்டன்டா இருக்கணும், ஸோ ரிலையபிளா இருக்கணும், ரெசிலியண்டா இருக்கணும்ன்றது தான் இவங்க SREயோட ஒர்க், SREயோட ரோல், மெயின் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ SREயோட ரோல் என்னன்னு தெரிஞ்சிச்சா, டெவலப்மெண்ட் டீமோடைய வேலை வந்து அஜிலிட்டி, ஆப்ரேஷன்ஸ் டீமோட வேலை ஸ்டெபிலிட்டி. ஸோ இவங்கள போயிட்டு நம்ம கோடு வந்து கிரியேட் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி இவங்களை போய் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ் பண்ணாலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற, அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து வேற. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க்கோடைய டோபாலஜி, சிஸ்டம்ஸோடைய பேக்ரவுண்ட் அதை வச்சு நம்ம என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா their role is more into programming or coding or scripting or development. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா it's the general world, right? But then இப்ப நம்மளுடைய பென் ட்ரெய்னர்ஸ் லாஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா he was tasked to manage a set of people, கரெக்டா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அப்ரோச் வந்து இட் வாஸ் எ மேஜர் ஹிட், மேஜர் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கூகுள் வந்து எப்படி நம்ம SRE டீமை ஃபார்ம் பண்ணாங்கன்றதை வந்து குயிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஐ திங்க் எக்ஸல்ல போனா இட் இஸ் கிவிங் மோர் இன்ஃபர்மேஷன். திங்க பாருங்க. ஸோ இப்போ இதுல அவங்க எப்படி பில்ட் பண்ணாங்க அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிச்சாங்க. ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா தே ஹேட் 50 to 60% வந்து கூகுளுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அந்த ரெகுலரா இருக்கிற ப்ரோக்ராமர்ஸ், அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஒர்க் என்ன, பியூர் கோடிங் டெவலப்மெண்ட். வேறஸ் அதர் 40 to 50% அவங்க எப்படி குவாலிஃபை பண்ணி இது பண்ணாங்க, ஸ்கில்ல வந்து மேட்ச் பண்ணாங்க அப்படின்னா, they were taking people with small software engineering background, but then they come from Unix engineering or Unix system background ல இருந்து, நெட்வொர்க்கிங் பேக்ரவுண்ட்ல இருந்து, டேட்டாபேஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆல்டர்னேட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கள வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த டீம் ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கிடையாது. ஸோ தே வாண்ட் டு ஹேவ் மிக்சட் ஸ்கில்ஸ் ஸோ தட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட்ன்ற மாதிரி தே கேம் அப் வித் அன் ஐடியா. இது வந்து ரொம்ப இட் வாஸ் அ பிக் ஹிட், இட் வாஸ் அ பிக் சக்சஸ் ஸ்டோரி ஆல்சோ. ஓகே, அப்போ வந்து இவங்கள மாதிரி நீங்க 60-40 ரூல் ஃபாலோ பண்ணலாம், அதில் நீங்க வந்து 50-50யாவும் பண்ணலாம். ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் டேக்கிங் 50-50 ரூல். 50-50 ரூல்ன்றது நான் சொல்றது வந்து அந்த டீம் ஃபார்ம் பண்ற ரெக்ரூட்மெண்ட் சொல்ல, ரெக்ரூட்மெண்ட் வந்து இட் வாஸ் 60-40 கைண்ட் ஆஃப் திங். 50-50 ரூல்ன்றது ஒரு SRE இன்ஜினியரோட வேலை வந்து ஃபுல்லா வந்து ஆட்டோமேஷன், ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க் அவாய்ட் பண்றது, இல்ல செல்ஃப் ஹீலிங் கொண்டு வரது, அது மட்டும் அவருடைய வேலை கிடையாது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா he will spend his 50% of the time in automation, அந்த ரிலையபிலிட்டி எப்படி கொண்டு வரலாம், செல்ஃப் ஹீலிங் எப்படி கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு ஆட்டோமேஷன் சைடு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. மேனுவல் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா, மேனுவல் டாஸ்க்ன்றது வந்து ஒரு டெக்னிக்கலா டேர்ம்ல சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது டாயில்னு சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி ரெப்பிட்டேட்டிவா பண்ற டாஸ்க்கு பேரு டாயில். இதை ரெடியூஸ் பண்றது தான் வந்து அவங்களுடைய பிரைமரி ஜாபா இருக்கும். வேற இன்னொரு 50% ஆஃப் த டைம் எங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம பாக்குற விஷயம் தான். என்னது, இந்த இன்சிடென்ட்ஸ் சரி பண்றது, ப்ராப்ளம் டிக்கெட்ல ஒர்க் பண்றது, கஸ்டமர் ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றது, எஸ்கலேஷன்ஸ் ஹேண்டில் பண்றது, 24/7 ஆன் கால் சப்போர்ட் ஆர் வாட் எவர் அவங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் திங்ஸ் வந்து 50% ஆஃப் த டைம் தான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுன்றத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்தாங்க. கூகுள்லயும் வச்சிருந்தாங்க, இப்ப நிறைய ஆர்கனைசேஷன்ல அதே தான் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிங் எவ்ரி திங் அப்படின்றது வந்து அது ஃபுல்லா அவங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேஷன்ல வந்து 50% ஆஃப் த டைம், மீதி 50% ஆஃப் த டைம் வந்து அவங்க இது ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து கூகுள் ஹேண்டில் பண்ணாங்க. இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியருடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 50%க்கு மேல வந்து ஆட்டோமேஷன்ல ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் அடிஷனலா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா they have close to 2,800+ people. ஓகே, ஸோ ஏன் நம்ம அடிக்கடி கூகுள் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்ஸ் ஆர் அவங்களுடைய சர்வீசஸ், இப்போ நம்ம வந்து சைட் ரிலையபிலிட்டி பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெப்சைட்ஸ் ஆர் ஆன்லைன் போர்ட்டல்ல வந்து ஆக்சசிபிளா இருக்கிற பப்ளிக் சர்வீசஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் மெயினா. இப்ப கூகுள் எக்ஸாம்பிள் எடுத்து படிக்கிறதுக்கான விஷயம் என்னன்னா, இப்போ கூகுள்ல உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கூகுள் சர்ச்சா இருக்கட்டும், அவங்களுடைய கூகுள் ஆட்ஸா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ டேக் அவங்களுடைய ஜிமெயில், அவங்களுடைய யூடியூப், அவங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ஆர் ஆண்ட்ராய்டு இது இன்ஜின், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் வெரி பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி, or it has got very perfect balance of latency, performance, capacity. நீங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டிரைவ்ல ஸ்பேஸ் இல்ல வந்து யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிலாம் வர போறது இல்லை. ஏன்னா they are having a
formula or they are having a practice in such a way அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து இந்த ரிலையபிள் சர்வீஸ் கொடுக்க முடியுது. அவங்களுடைய மிஷன் வந்து பாத்தீங்கன்னா they want to protect, provide and progress all the end users requirement. இப்ப இவங்களால வந்து எப்படி இந்த மாதிரி ரன் பண்ண முடியுது? ஸோ இவங்களால மட்டும் ரன் பண்ண முடியுதான்னு கேட்டா அவங்களால மட்டும் கிடையாது. See, there are other organizations which are also doing the same. ஓகே, ஸோ எஸ்ஆர்இன்றது நான் டிஃபைன் பண்ணல, இதை நீங்க இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். ஸோ எஸ்ஆர்இ இஸ் அன் அவுட்க்ரோத் ஆஃப் ஆல்வேஸ் ஆன் அப்படின்ற டேர்ம் வந்து நீங்க அடிக்கடி கேட்டுட்டே இருப்பீங்க. நிறைய டேட்டா பேஸ் அந்த நிறைய சர்வீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன்னா எப்பயுமே அவைலபிளா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அமேசான் சைட்டா இருக்கட்டும், இல்லை ஃபிளிப்கார்ட்டா இருக்கட்டும், நிறைய ஏர்லைன்ஸ், நிறைய போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல்வேஸ் ஆன். அப்படின்னும் போது அவங்களும் அச்சீவ் பண்றாங்க. கூகுள் மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. See, there are a lot of organizations, they are also maintaining their systems reliable or they are maintaining availability of their system. ஸோ அவங்களும் அந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இது வந்து எஸ்ஆர்இ வந்து பாத்தீங்கன்னா சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்ன்றது இட் கேன் பி கன்சிடர் அஸ் அன் அவுட் க்ரோத் ஆஃப் ஆல்வேஸ் ஆன் வேர்ல்ட் ஆஃப் ஆன்லைன் சர்வீசஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆன்லைன் சர்வீசஸ்ல வந்து அவுட்டேஜே இல்லாம போயிட்டு இருக்கோ அவங்க எல்லாரும் அவங்களுடைய ப்ராக்டிஸ் பிரின்சிபல் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து அந்த அப்ரோச் வந்து இட் இஸ் வெரி குட். அந்த டெக்னிக் வந்து இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து நாம கூகுள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூகுள் ஹாஸ் கிவன் அ நோன் ஆர் இட்ஸ் ப்ரூவன் சர்வீஸ். அவங்களுடைய அவைலபிலிட்டி அவங்க கொடுக்குற எஸ்எல்ஏ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கு. அதனாலதான் நம்ம கூகுளுடைய ப்ராக்டிஸ் அந்த பிரின்சிபலை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இட் டசன்ட் மீன் லைக் மற்ற கம்பெனிஸ்லாம் இது ஃபாலோ பண்றதே இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். ஸோ கம்மிங் பேக் டு த கான்செப்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எஸ்ஆர்இயோட வேலையில வந்து பார்த்தீங்கன்னா 50% அவங்க வந்து ஆட்டோமேஷன் அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரிமைனிங் 50% ஆஃப் த டைம் வந்து ரெகுலர் ஆன் கால் அந்த இன்சிடென்ட் அந்த ப்ராப்ளம் டிக்கெட் மேனேஜ்மெண்ட் அதில் இருப்பாங்க. ஸோ ரிலையபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் போவேன்னா இப்போ வாட் டஸ் ரிலையபிலிட்டி மீன்? ரிலையபிலிட்டின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை டவுன் ஆகுது, ஆன்லைன் பேங்கிங் சைட் அப்பப்போ டவுன் ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து அன்ரிலையபிள்னு சொல்றோம். ஸோ சர்வீசஸ் வந்து அடிக்கடி ஸ்லோனஸ் வருது, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வருது, இந்த மாதிரி பேங்க் சைட்டு டவுன் ஆகுது, இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. வேற இன்னொரு பக்கம் கவனிச்சிங்க அப்படின்னா யூடியூப், ட்விட்டர், ஜிமெயில் இதெல்லாம் வந்து ரொம்ப அவுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கும். ரொம்ப ரேர், ஒன்ஸ் இன் இயர் ஆர் லைக் ஒன்ஸ் இன் 5 years சம்திங் லைக் தட் ஒரு 2-3 அவுட்டேஜஸ் பார்த்துருக்கலாம் நீங்க. ஸோ அவங்களால ரிலையபிளா வந்து சர்வீஸ் கொடுக்க முடியுது. ஓகே, ஸோ இட் பிகம்ஸ் ரேர்லி இன்ஆக்சசிபிள். அவங்களுக்கு வந்து எப்பயுமே அவைலபிளாவே இருந்துட்டு இருக்கு, ஆக்சசிபிளா இருந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டையர் என்விரான்மெண்ட்டை வந்து இப்போ மீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டை வந்து கொடுக்குற ஒரு சைட்டை தான் வந்து ஆன்லைன் சைட்டை தான் வந்து அவங்க சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்ல யூஸ் பண்ற சைட்டா இருந்தது. பட் தென் அந்த சைட்டுக்கு பேக் எண்ட்ல வந்து சர்வர் இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு, டேட்டா பேஸ் இருக்குன்றதால இப்போ வந்து அவங்க அந்த கம்ப்ளீட்டா அந்த சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா சைட்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த டேட்டா சென்டர் லொகேஷனே. ஸோ அப்போ வந்து ரிலையபிலிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரா இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களா. இப்போ ஒரு சின்ன அவுட்டேஜ் ஃபேஸ்புக்ல வருது அப்படின்னா குளோபலா அது பேசப்படும். ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு டேட்டா சென்டர் அவுட்டேஜ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ த மோர் வி கெட் பாப்புலர் the service gets very bigger or the more impact it will be. So நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா they will become unhappy, there will be a lot of revenue loss. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய சர்வீசஸை அமேசான் டேட்டா சென்டர்ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அமேசான் மாதிரி கம்பெனிஸ்ல வந்து அவுட்டேஜ் வருது, இல்லை வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மாதிரி கம்பெனில வந்து இஃப் யூர் ஃபேசிங் அவுட்டேஜஸ் அப்படின்னா அதனால நிறைய பேருக்கு ரெவன்யூ லாஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ சிஸ்டம் வந்து நம்ம எப்படி ரிலையபிளா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஆன்சர் சில பேர் சொல்லுவாங்க. நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் பண்றீங்க, பிளாட்ஃபார்ம்ல சேஞ்ச் பண்றீங்க, அப்ளிகேஷன்ல புது ஃபீச்சர் பண்றீங்க, இதனால என் சிஸ்டம் டவுன் ஆகுது, சேஞ்சே பண்ணாம விட்டுட்டா எந்த டவுன் டைமும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சேஞ்சே பண்ணாம விட்டா டவுன் டைம் வராது. பட் தென் உங்களுடைய பிசினஸ் க்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகாது. ஸோ வந்து பிசினஸ் வந்து லிமிட் ஆயிடும். ஸோ சேஞ்ச் எதுக்காக பண்றோம்? ஒரு பர்டிகுலர் பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்றோம், இல்லை ஒரு ஹார்ட்வேரை வந்து ஸ்கில் அப்கிரேட் பண்றோம், இல்லை ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து புது ஃபீச்சர் கொண்டு வரோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும். ஓகே, சி அந்த பண்ணியும் நம்ம அப்ளிகேஷனை வந்து ஆக்சசபிளா வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த ஸ்டேபிலிட்டி நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ட் கோல். கரெக்டா? ஸோ இப்போ இந்த எண்ட் கோலை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்கோட ப்ராக்டிஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது. ஸோ அது எப்படி வந்து அதை அச்சீவ் பண்ணலான்றது வந்து நான் பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ கிவ் யூ சம்
ஐடியா ஆர் எப்படி வந்து கூகுள் அச்சீவ் பண்றாங்கன்னு சொல்றோம். ஸோ கூகுள் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து அவங்க வந்து என்டையர் வேர்ல்டு ஆர் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு வந்து தே ஹவ் கிவன் சம் கைட்லைன்ஸ் ஆர் சம் பிரின்சிபல் ப்ராக்டிஸோடைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் தென் ஆன் த பேக் எண்ட் உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா சென்டரே வந்து பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் டேட்டா சென்டர் என்விரான்மெண்ட் மாதிரி கிடையாது. இப்போ கூகுள் டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோஸ்ட் கன்வென்ஷனல் டேட்டா சென்டர்ஸ். இப்போ சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் சர்வர் ஃபார்ம் மாதிரிலாம் கிடையாது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிஷனல் சேலஞ்சஸ் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுக்குது. பட் தென் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸால தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால இந்த ரிலேபிலிட்டியை வந்து அச்சீவ் பண்ண முடியுதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிராக்டிஸ் அண்ட் பிரின்சிபல் மாத்துறது மட்டும் பத்தாது, கூகுளோடைய ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வந்து எப்படி ரன் ஆகுது, ஸோ அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நானும் SRE இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒரே ஒரு டேட்டா சென்டர் லொகேஷன்ல இருந்துட்டு எனக்கு வந்து SRE டீம் ஃபார்ம் பண்ணி எனக்கு எல்லாமே ரிலேபிளா மாத்துங்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தேவைப்படுது. ஸோ கூகுளுடைய ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் we can try and improve it. ஓகே, ஸோ அது எப்படின்றத நம்ம இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கூகுளுடைய ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டேட்டா சென்டர் வந்து எல்லா டேட்டா சென்டர்ஸுமே கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ கேம்பஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா சென்டர் கிடையாது, அதுல வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர் பில்டிங் இருக்கும். இப்போ நிறைய பப்ளிக் கிளவுட் படிச்சவங்களுக்குலாம் வந்து இது ஈஸியா இருக்கும். ஏன்னா பப்ளிக் கிளவுட் AZURE AWS எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி கான்செப்ட் தான் வந்து அவங்க அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவாங்க. அவைலபிலிட்டி ஜோன்ன்றது ஒன் ஆர் மோர் டேட்டா சென்டர்ஸ். அப்போ அவங்களால அந்த அவைலபிலிட்டி கான்செப்ட் வந்து எப்படி ரீச் பண்ண முடியுது, சர்வீஸ் லெவல் அவைலபிலிட்டி வந்து 99.9 ஆர் 99.99 எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா மல்டிபிள் டேட்டா சென்டரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்பைன் பண்ணி ஒரு அவைலபிலிட்டி ஜோனா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவங்க கூகுள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேம்பஸ் அப்படின்ற கான்செப்ட் சொல்றாங்க. கேம்பஸ்ன்றது மல்டிபிள் டேட்டா சென்டர் வந்து சேர்ந்தது வந்து கேம்பஸ் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு டேட்டா சென்டர்ல என்ன இருக்கும், மல்டிபிள் கிளஸ்டர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும். இவங்களுடைய கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் கிடையாது, கிளஸ்டர் ஆஃப் சர்வர்ஸ். அது வந்து மல்டிபிள் ரேக்ஸ் இருக்கும். மல்டிபிள் ரேக்ஸ்ல வந்து நிறைய ரோஸ் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட்வேர் வந்து அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொப்ரைட்டரி கூலிங், ப்ரொப்ரைட்டரி கம்ப்யூட் அண்ட் நெட்வொர்க் ஹார்ட்வேர்ல வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பேக் எண்ட்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டேட்டா சென்டரை நம்பி மட்டும் இல்லை, அவங்க வந்து மல்டிபிள் டேட்டா சென்டரை கம்பைன் பண்ணி கேம்பஸ்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சர்வர்ஸும் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாண்டலோன்னா இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் கான்செப்டா தான் வந்து ரன் பண்றாங்க. ஸோ வந்து இது ஒரு செட் ஆஃப் ஒரு 10 சர்வர் இல்லை 10 ரேக் சேர்ந்தது தான் வந்து தே கால் இட் அஸ் எ கிளஸ்டர். ஸோ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேரும் ப்ரொப்ரைட்டரியா யூஸ் பண்றாங்க. மெஷின்ன்றது அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா தே ஆர் ரெஃபரிங் டு த மெஷின் அஸ் ஜஸ்ட் அ செகண்ட். மெஷின்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தே கால் இட் அஸ் எ பீஸ் ஆஃப் ஹார்ட்வேர். ஓகே, ஸோ பீஸ் ஆஃப் ஹார்ட்வேர்னா ஒரு வர்ச்சுவல் மெஷினா இருக்கலாம், இல்லை பிசிக்கல் சர்வரா இருக்கலாம். இட் கேன் பி எனி பிசிக்கல் திங். ஓகே, அதுதான் மெஷின்னு சொல்றாங்க. ஸோ சர்வர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கூகுளில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இதை சர்வர்ன்றது வந்து டிஃப்ரெண்டா யூஸ் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சர்வர்னா என்ன சொல்லுவோம், ஒரு விண்டோஸ் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ற ஒரு மெஷினை வந்து பாத்தீங்கன்னா சர்வர்னு சொல்லுவோம். வேற அவங்க என்ன சொல்றாங்கன்னா they call it as a piece of software that implements a service. ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு சர்வர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் அவங்க சர்வர்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜின்னு கேள்விப்பட்டிருப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல வந்து இது வேற மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ கிளைண்ட்னா அந்த கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர், அதே மாதிரி அந்த சர்வீஸை கொடுக்குற சாஃப்ட்வேர் பேர் சர்வர்னு சொல்றாங்க, இந்த கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேர்ம். இது நீங்க கூகுள் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க இல்ல வந்து கூகுளுடைய மெட்டீரியல்ஸ்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவங்க சர்வர்னு அவங்க மீன் பண்றது they are referring to the piece of software that implements the service. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர் எப்படி இருக்கும், அவங்க வந்து எப்படி அதை வந்து கம்பைண்டா கிளஸ்டரா ரன் பண்றாங்கன்றத பார்த்தோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல அவங்க யூஸ் பண்ற கிளஸ்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி இப்ப பார்க்க போறோம். அதாவது போர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டட் கிளஸ்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த VMwareல ஒர்க் பண்ணிருந்தீங்க இல்ல இப்ப குபர்னெட்டிஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா குபர்னெட்டிஸ் இஸ் a கைண்ட் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் போர்க் தான். இப்போ கூகுளுடைய போர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கிளஸ்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ல இருந்து ஃபார்ம் ஆன ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் தான் குபர்னெட்டிஸ். ஓகே,
அது ஓப்பன் சோர்ஸா மாறி இப்போ இருக்கு. ஸோ இவங்க டேட்டா சென்டர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது அப்பாச்சி மெசோஸ் ஆர் கிட்டத்தட்ட மெயின் ஃப்ரேம் ஆர் உங்களுடைய விஎம்வேர் என்விரான்மெண்ட் மாதிரி தான் அது. ஸோ அந்த போர்க் கிளஸ்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல எடுத்துக்கும். எங்க போயிட்டு ஜாப் ரன் பண்ணணும், எந்த பர்டிகுலர் போர்க்லெட்ல போயிட்டு அந்த மெஷினை பிளேஸ் பண்ணணும், அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும், எந்தெந்த டூல் கூட இன்டெகிரேட் பண்ணணும், ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்க் மாஸ்டர், அந்த போர்க் கிளைண்ட் ஆர் போர்க்லெட் கான்செப்ட், அந்த கியூபர்னெட்டிஸ் கான்செப்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பேக் எண்ட்ல வந்து அவங்க சர்வரை வந்து ஒரு குரூப் ஆஃப் சிஸ்டமா மர்ஜ் பண்ணி கிளஸ்டரா வச்சிருக்காங்க. அந்த கிளஸ்டர்ல வந்து ரன் ஆகுறது வந்து கிளஸ்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் கிளஸ்டர் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். அந்த டூல் வழியா தான் சர்வீஸ் ரன் பண்றதா இருந்தாலும் சரி, ஜாப் ரன் பண்றதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த போர்க் வழியா தான் அவங்க மேனேஜ் பண்றாங்க. இப்ப இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த போர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ், நிறைய ஹார்ட்வேர் எல்லாம் இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து கூகுளுக்கு தெரியும் இவ்வளவு ஹார்ட்வேர் இருக்கும்போது there will be lot of outages. கண்டிப்பா வந்து மெஷின்ஸ் பிரேக் ஆகும், ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆகும், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவுட்டேஜஸ் இருக்குதான் செய்யும். இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இந்த போர்க்கோடைய கிளஸ்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு தான் அவங்க ஹேண்டில் பண்றாங்க. இன் கேஸ் ஒரு இது டவுன் ஆகுது அப்படின்னா குயிக்கா போயிட்டு இது ரீக்ரியேட் பண்ணிடும். ஓகே, கண்டிப்பா ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் வந்து நடக்க தான் செய்யும், சாஃப்ட்வேரும் ஃபெயில் ஆக தான் செய்யும். அது எப்படி அவங்க ஃப்ளூயிடா அலோகேட் பண்ணி மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போர்க் கான்செப்ட் தான். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து அவங்க வந்து இந்த ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர் அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்றதே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிஎன்எஸ் மாதிரி போர்க் நேமிங் சர்வீஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல ஹார்ட் கோட் பண்ண மாட்டாங்க ஐபி போர்ட்லாம். இன்ஸ்டெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போர்ட் நேமிங் சர்வீஸ் மூலயமா ஆக்சஸ் பண்ண வைப்பாங்க அப்ளிகேஷனை. அந்த போர்க் நேமிங் சர்வீஸ் அந்த பிஎன்எஸ் உடைய ஒரு ஐடி கிடைக்கும். அந்த ஐடி மூலயமா தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து லிங்க் பண்ணுவாங்க. அப்ப பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபி மாறினாலோ இல்ல போர்ட் மாறினாலோ இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு வந்து இம்பாக்டே இருக்காது. ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா they are allocating names and index number and then they are having this services. ஸோ அவங்க டேட்டா சென்டர் எப்படி இருக்கு? கேம்பஸ், கிளஸ்டர், ரோ, ரேக்ன்ற மாதிரி கம்பைன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிளஸ்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போர்க் கான்செப்ட் யூஸ் பண்ணி போர்க் நேமிங் சர்வீஸ் வழியா தான் வந்து ரீடைரக்ட் கான்செப்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சாஃப்ட்வேர் டிஃபைன்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் வந்து நம்ம வந்து ஒரு 10 பேரை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி இது பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர்இ வந்து ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ பேக் எண்ட்ல வந்து எப்படி அவங்களுடைய டேட்டா சென்டர் இருக்கு, எப்படி அவங்க சர்வீசஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, ஹார்ட்வேர் லெவல்ல, சாஃப்ட்வேர் லெவல்ல, ஸ்டோரேஜ் லெவல்ல என்ன ஓஎஸ் யூஸ் பண்றாங்க, அதுல எப்படி டெக்னாலஜி ஒர்க் ஆகுது, இந்த ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சாலே யூ கேன் கெட் பெட்டர் அட் இட். அதெல்லாம் அஷூரும் பண்றாங்க, அதான் ஏடபிள்யூஎஸும் பண்றாங்க, மற்ற ஐபிஎம் கிளவுட் டேட்டா சென்டர்லயும் அதான் பண்றாங்க. ஸோ பேக் எண்ட்ல வந்து எவ்ரி திங் இஸ் கெட்டிங் சாஃப்ட்வேர் டிஃபைன் ஸ்டோரேஜ், சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர் டிஃபைன் கம்ப்யூட். ஸோ இப்போ இவங்களுடைய ஸ்டோரேஜ் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி லிட்டில் டிஃப்ரெண்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து நிறைய செட் ஆஃப் டிஸ்க் இருக்கும், ஹார்ட் டிஸ்க், ஃபிளாஷ் டிரைவ்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க வந்து அந்த டீன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டீன்றது வந்து அவங்க ஃபைல் சர்வர் இது பண்ணுவாங்க. அதுவுமே இட்ஸ் கிளஸ்டர் ஆஃப் சர்வர்ஸ். ஓகே, அந்த கிளஸ்டர் ஆஃப் சர்வர் வழியா தான் அவங்க வந்து டிஸ்க், இந்த பிசிக்கல் டிஸ்க் ஆக்சஸ் பண்ண விடுவாங்க. இப்போ இந்த கொலோசஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிளஸ்டர் வைட் ஃபைல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் எஸ்கியூஎல் மாதிரி அப்ளிகேஷன் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்பேனர்ன்றது ஒரு எஸ்கியூஎல் லைக் இன்டர்ஃபேஸ். இது மூலயமா தான் வந்து கனெக்ட் ஆயிட்டு அகைன் அது கொலோசஸ் அந்த கிளஸ்டர் வைட் ஃபைல் சிஸ்டம்க்கு வரும். அதே மாதிரி நீங்க பிக் டேட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது நோ எஸ்கியூஎல் கான்செப்ட். கூகுளோட டேட்டா சென்டர்ல இது வந்து நோ எஸ்கியூஎல்க்கு ஈக்குவலண்ட். ஸோ அது வழியா வந்து ஆக்சஸ் பண்ணி கொலோசஸ் தான் வரும். அதே மாதிரி இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டோர் எல்லாம் வேணும், இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா பிளாப் ஸ்டோருக்கு டைரக்டா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க பேக் எண்ட்ல ஃபுல்லாவே வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ஸ்டோரேஜ் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்காது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் லோடுகிற ஏற்ற மாதிரி சர்வீசஸ் வந்து ஆக்குபை பண்ணும், கன்சியூம் பண்ணும். ஸோ எஸ்கியூஎல் லைக் அப்ளிகேஷன் இதை யூஸ் பண்ணும், நோ எஸ்கியூஎல் இதை யூஸ் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வந்து பிளாப் ஸ்டோர்ல டைரக்டா கொலோசஸ் போவோம். கொலோசஸ்ன்றதே கிளஸ்டர் வைட் ஃபைல் சிஸ்டம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் இருக்கு, ரெப்ளிகேஷன் இருக்கு, நிறைய குளோபலா ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேக் எண்ட்ல வந்து ஃபைல் சர்வர் மாதிரி இன்டர்ஃபேஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபைல் சர்வர் தான் வந்து இதுவுமே கிளஸ்டர் ஆஃப் ஃபைல் சர்வர்ஸ் தான். ஸோ இப்படிதான் வந்து ஸ்டோரேஜ் இருக்கு. அதே அடுத்தது நெட்வொர்க் போனீங்க அப்படின்னா அது இன்னொரு பியூட்டி. ஓகே, ஸோ நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுளோடைய நெட்வொர்க் ஹார்ட்வேர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they have complete open flow based software defined network. அதுவுமே SDN கான்செப்ட் தான். ஸோ இதுல அவங்க நேம் என்ன சொல்றாங்க பாருங்க. கூகுள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஓன் பில்ட் ஸ்விட்சஸ் யூஸ் பண்றாங்க, ஜூபிட்டர்ன்ற இது யூஸ் பண்றாங்க. இதுல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா
மேக்ஸிமம் கான்ஃபிகர் பண்ணிருக்க டேட்டா சென்டர்ல அந்த ஜூபிட்டரால வச்சு அவங்களால பை செக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா 1.3 பெட்டாபைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எஃபிஷியண்டா வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இதுல மத்த டேட்டா சென்டருக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா they have something called dumb switching component concept. இதுல என்ன பாத்தீங்கன்னா இந்த ரவுட்டர்லாம் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மார்ட் ரவுட்டிங் நெட்வொர்க்குக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்விட்சிங் கான்செப்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அப்பதான் வந்து அவங்களால மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இந்த டெசிஷன் மேக்கிங் ஆர் அந்த கம்ப்யூட் எக்ஸ்பென்சிவா நடக்கிற அந்த ரவுட்டிங் டெசிஷன்ஸ் எல்லாமே ரவுட்டர் வச்சு பண்றது இல்லை, சிம்பிளா ஸ்விட்சிங் ஹார்ட்வேர் வச்சு முடிச்சிடுறாங்க அவங்க. ஸோ அவங்களுடைய கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் ஒரு முக்கியமான இந்த பேண்ட்வித் என்ஃபோர்சஸ்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இது என்ன பண்ணுன்னா பேண்ட்வித்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணலாம், அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் சொல்றாங்களா QoS. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க டேட்டா சென்டர்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி, அந்த டிராஃபிக் இன்ஜினியரிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஈவன் ஒரு ரேன்சம்வேர் அட்டாக்கோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குதுன்னா அது ஆகாதாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங்ல அந்த பேண்ட்வித் என்ஃபோர்சஸ் இருக்கு. ஈவன் தோ 1.3 பெட்டாபைட்ஸ் வரைக்கும் சைஸ் இருந்தாலுமே அந்த சென்ட்ரலைஸ்ட் டிராஃபிக் இன்ஜினியரிங் மெக்கானிசம் வந்து ஸ்விட்சிங் வழியா பண்றாங்க. அந்த ஜூபிட்டர் லெவல்ல வந்து பண்றாங்க. அவங்க ரவுட்டர் யூஸ் பண்ணி அது நிறைய விஷயங்கள் டெசிஷன் மேக்கிங்கோ இல்ல ரவுட்டிங் டெசிஷன்ஸ்லாம் வந்து அங்க எடுக்கிறது இல்லை. ஸோ பேண்ட்வித் வந்து எவ்வளவுதான் எலாஸ்டிக்கா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு மால்வேர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கோ இல்ல ரேன்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா அலோ பண்ணாது பிகாஸ் ஆஃப் த பேண்ட்வித் என்ஃபோர்சர். அதே மாதிரி அவங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஸ்மார்ட் ரவுட்டிங் ஹார்ட்வேர் தே ஆர் யூசிங் லெஸ் எக்ஸ்பென்சிவ் டம் ஸ்விட்சிங் காம்பனன்ட். அது மூலமா அவங்களால ரொம்ப குயிக்கா டெசிஷன் மேக்கிங் எடுத்துக்க முடியும். ஸோ இப்ப இது ஈஸ்ட் வெஸ்டா நார்த் சவுத் டிராஃபிக்கான்றது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்களுடைய நெட்வொர்க்கிங் ஆஸ்பெக்டே டிஃபரெண்டா இருக்கு கூகுள் டேட்டா சென்டர்ல. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்ன்றது ஒரு பிராக்டிஸ், ஒரு பிரின்சிபல்னு சொல்லிடுறாங்க. பட் பேக் எண்ட்ல வந்து எப்படி அச்சீவ் பண்றாங்க, எப்படி அவங்க டேட்டா சென்டர் ஹார்ட்வேர், அவங்க சர்வர், அவங்க நெட்வொர்க்கிங் ஸ்டோரேஜ் எப்படி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ஃபுல்லா எண்ட் டு எண்ட் வந்து அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃப்ளோ வந்து குயிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நிறைய பேசிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இதுல நான் சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மானிட்டரிங் எப்படி இருக்கு, அலர்ட்டிங் எப்படி இருக்கு, அவங்களுடைய அப்சர்வபிலிட்டி எப்படி இருக்கு, லாக்கிங் சர்வீஸ் எப்படி ஃபாலோ பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னும் 29 மோர் டேஸ் இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து ஒன்னா நான் வந்து அந்த அப்சர்வபிலிட்டி மானிட்டரிங் வரும்போதெல்லாம் நான் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஒரு கூகுளோடைய டேட்டா சென்டர்ல எடுத்துக்கிட்டீங்க, ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும். இப்போ ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா எண்ட் யூசர் அல்டிமேட்டா எங்க போவாங்க, கூகுளோட டிஎன்எஸ் சர்வருக்கு தான் போகும். ஏன்னா வந்து ஒரு நேம் ஸ்பேஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. சம் stanley.google.com or skill.stan.google.com டைப் பண்றோம் அப்படின்னா அது எங்க போகும், கூகுளோட டிஎன்எஸ் சர்வருக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். அதுக்கப்புறம் அந்த ரெக்வஸ்ட் எங்க எடுத்துட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் லோட் பேலன்சருக்கு போகலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிவர்ஸ் ப்ராக்ஸி சர்வருக்கு வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸியை பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரண்ட் எண்ட் சர்வருக்கு என்னன்ற ஐபியை போயிட்டு அந்த லோட் பேலன்ஸ் அந்த டிஎன்எஸ் சர்வர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் போகும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட் ரெக்வஸ்ட் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். இப்போ அந்த கூகுளோடைய ஃப்ரண்ட் எண்ட் அந்த ஜிஎஃப்இன்னு சொல்றாங்கல்ல, இந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் எண்ட்ல எந்த ஐபிக்கு போகணும், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ஃப்ரண்ட் எண்ட். இங்கதான் வந்து உங்களுடைய டிசிபி கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது லுக்அப் பண்றீங்க, வெப் சர்ச் பண்றீங்க, இல்ல மேப் கூகுள் மேப் ஆக்சஸ் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு சைட் ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து குளோபலா லோட் பேலன்சர்ல போயிட்டு அந்த ரவுட்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த யூசர் எங்க இருந்து ஆக்சஸ் பண்றாங்க, எங்க அவங்களுக்கு எது பெட்டரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், எந்த ஜியோ ப்ராக்சிமிட்டிக்கு வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணலான்றதை அனலைஸ் பண்ணிட்டு குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது அந்த எந்த லொகேஷனுக்கு அனுப்பணும் ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த லோட் பேலன்சரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்டோடைய அப்ளிகேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா கனெக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த பிக் டேபிள் ஆர் சம் அந்த டேட்டா பேஸ்லாம் ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோபல் லோட் பேலன்சர் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணி ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃப்ளோவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டெகிரேட்டடா வந்து ஒரு ஆர்கனைஸ்டா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சிஸ்டம் ஹார்ட்வேர், கிளஸ்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இருக்கிறதால தான் அவங்களால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சது. அந்த ப்ராக்டிஸ் அண்ட் பிரின்சிபல் வந்து 50% சொல்லலாம். பட் அந்த பேக் எண்ட் 50% வந்து எப்படி அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ரிலையபிள் பேக் எண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
ஓகே, அதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எஸ்ஆர்இயோட பெனிஃபிட்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம திருப்பி நம்ம இந்த 30 days எஸ்ஆர்இயோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் பார்த்துட்டே இருக்க போறோம். பட் ஆனால் வெரி ஹை லெவல் ஒரு என்விரான்மெண்ட் வந்து ரிலையபிளா, ஸ்டேபிளா, அவைலபிளா வந்து ரன் பண்றதுக்கு தான் எஸ்ஆர்இயோடைய கான்செப்டே. அதுதான் வந்து எஸ்ஆர்இயோட மெயின் பெனிஃபிட். அதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் வந்து கம்மி பண்றோம், டவுன் டைமை கம்மி பண்றோம், ரீபூட்ஸ் வந்து கம்மி பண்றோம், என்விரான்மெண்ட் வந்து ஸ்டேபிளா எஃபிஷியன்டா ரன் பண்ண போறது தான் எஸ்ஆர்இயோடைய எண்ட் கோல், எண்ட் அப்ஜெக்டிவ். ஓகே, நம்ம வந்து சர்வீஸ் லெவலுடைய அவைலபிலிட்டியை வந்து கேரண்டி பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ண போறோம். ஓகே, அதுதான் நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி அச்சீவ் பண்ணலான்றதான் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம நெக்ஸ்ட் 29 days பார்க்கலாம். இப்போ நான் வந்து எஸ்ஆர்இ வந்து எனக்கு படிச்சு தியரட்டிக்கலா படிச்சுட்டு இருக்கேன். என்ன நான் எப்படி நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி நான் வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம்போ இல்லை ப்ராக்டிஷனர் எக்ஸாமோ எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். டெவாப்ஸ் இன்ஸ்டிடியூட்டோடைய எஸ்ஆர்இ ஃபவுண்டேஷன் ஆர் ப்ராக்டிஷனர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஓப்பன் புக் எக்ஸாம். ஆக்சுவலா சூப்பர்வைசன்லாம் எதுவும் கிடையாது. 60 minutes எக்ஸாம், 40 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். நீங்க டைரக்டா போயிட்டு அந்த டெவாப்ஸ் இன்ஸ்டிடியூட் சைட்ல லாகின் பண்ணிட்டு எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெப் பேஸ்ட் எக்ஸாம் தான், 65% பாசிங் ஸ்கோர் தான் போதும். ஸோ 40 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அந்த 40 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல இருந்து வரும். 4 கொஸ்டின் வந்து பிரின்சிபல்ஸ் பத்தி இருக்கும், 6 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்ஓ எரர் பட்ஜெட் பத்தி இருக்கும், டூல்ஸ் பத்தி ஒரு 6 கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏரியால இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து ஒரு சாம்பிள் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு என் நோட்டா வந்து பாத்தீங்கன்னா ஐ டாக் அபவுட் எஸ்ஆர்இனா என்ன, அக்ரோனிம் சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங். எஸ்ஆர்இயோட டெஃபினேஷன் என்ன, இது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனும் கிட்டத்தட்ட ஆன்சர் மாதிரியே இருக்கு. பட் நம்ம இது வந்து எலிமினேஷன் ப்ராசஸ்ல ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 கிட்டத்தட்ட டிசிப்ளின் ஆரம்பிக்கிறது வந்து எனக்கு வந்து ஃபேவரட்டா தெரியுது. ஓகே, இதுல என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா a discipline that incorporates aspects of software engineering. ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஓகேவா தான் தெரியுது. and applies them to post production management of services சொல்றாங்க. see நீங்க ப்ரொடக்ஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அப்ப இது வந்து நாட் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து ராங். ஓகே, whereas it is a discipline that incorporates aspects of software engineering and applies them to infrastructure and operation problem. இதுதான் கரெக்டான டெஃபினேஷன். ஓகே, மற்ற ரெண்டும் பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட அது வந்து பாத்தீங்கன்னா யாரோ சொன்ன டெஃபினேஷன் மாதிரி இருக்கும். see what happens when a software engineer is tasked with doing operation, that is all fine. okay, a role that handles post production ன்ற வார்த்தை வந்தாலே it is not the right thing. okay, so வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம், ஆப்ரேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ப்ராக்டிஸ், ஒரு டிசிப்ளின் தான் SRE. ஸோ இந்த நோட்டோட day 1 செஷனை நான் வந்து க்ளோஸ் பண்றேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.